ஆயிடுச்சு போல. அதனால அவன் என்ன நினைக்கிறான், எப்போ நம்ம வெளியில போவோம் அப்படின்ற ஒரு ஆவலோடவே இருக்கிறான். ஆனா தேவன் என்ன பண்ணல, அவனை ஒருபோதும் மறக்கல. தேவன் பேசாம அமைதியா இருக்கிறதுனால நாம என்ன நினைச்சிடறோம், தேவன் நம்மள மறந்துட்டார் போல அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனா நிச்சயமா அவர் நம்ம மறக்கல. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். என்ன பண்ணாரு? நினைத்தருளினார். நோவாவை மட்டும் இல்ல, அதுக்குள்ள இருந்த பேழைக்குள்ள இருந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அவர் நினைத்தருளினார். தண்ணி வத்தி போற வரைக்கும் அவர் வெயிட் பண்றாரு. அவர் பேசவே இல்லை, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தெரியவே இல்லை, உங்களால ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்றதுக்காக தேவன் உங்களை கைவிட்டுட்டாரு, தேவன் உங்களை மறந்துட்டாரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. தேவன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டு